அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு என்னன்னு தெரியல, இது மாரி பழங்கள பார்த்தாலே பழம் தோட்டத்த பார்த்தாலே ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடுதுங்க. ஆமாங்க. மனிதனுக்கு தேவையான உணவு வகையிலே மிகவும் முக்கியமான உணவுகள் பழங்கள். இன்னைக்கு பார்க்க போனீங்க அப்படின்னாக்கா, பப்பாளி பழம் தோட்டத்தில இருக்கேன் பாருங்க. ஆமா. பப்பாளி பழ தோட்டத்தில இருக்கிறேன். அழகா இருக்குங்களா தோட்டம்? அப்படியே பாருங்களேன் தோட்டம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ஏக்கர்ல போட்டிருக்காங்க அந்த பப்பாளி தோட்டத்த. பப்பாளி தோட்டம். தினம் ஒரு பழம் சாப்பிட்லாங்க பப்பாளி. தினம் ஒரு பப்பாளி. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. இது மாதிரி பழங்கள் தோட்டத்தெல்லாம் பார்த்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி திராட்சை தோட்டத்தில் பார்த்து வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் லைக் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதேபோல் இந்த பப்பாளி தோட்டத்துக்கும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தினம் தினம் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. வாரம் ஒரு வீடியோவாவது இனிமேல் நான் கன்ஃபார்மாக நான் போடுறேங்க. ஆமாம். ஓகே. பப்பாளி தோட்டம் இயற்கை அன்னை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் கழிவுகள் நல்லா போகுங்க. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால கழிவுகள் நல்லா போகும். தேகம் ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சார்ந்த பிரச்சனை சரியாகும். ஓகே, பாய்.